கரூருக்கு போய் பார்க்காம அவங்களை இங்க அழைச்சிட்டு வருது. நான் வந்து அரசாங்கத்தை எதிர்க்கிறேன், துணிச்சல் மிக்க தலைவரா இருக்கிறேன், எதையும் எதிர்கொள்வேன் அப்படின்லாம் காட்டுறதுல யாருக்கும் என்னால பாதிப்பு ஏற்படாம இருக்கிறது பிரதானமா இருக்கு. பாதிக்கப்பட்ட குடும்பத்துல பார்க்கணும் விரும்புறாங்க, பாதிக்கப்பட்ட குடும்பத்துல பார்க்க அவர் விரும்புறாரு, எல்லார்ட்டையுமே வந்து வீடியோ கால்ல பேச அவர் வந்து பார்க்கணும்ன்றாரு, வாங்க சந்திப்போன்றாங்க. அது அவங்க வந்து பெரிய ஆறுதலோட கிளம்பி வர்றாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்ல? இறந்தவர்களின் வீட்டுக்கு சென்று அவங்களுக்கு ஆறுதல் தெரிவிக்கிறதோ இல்ல துக்கம் அனுசரிக்கிறதோ ஒரு வளமை, ஒரு மரபு. ஆமா, அப்படிதான் பண்ணணும். ஆனா நம்ம வந்து ஊர் அப்படி இல்லையே, நம்ம என்ன செய்யறது? நம்ம வந்து இதுக்கு முன்னாடி நீங்க சொன்ன அஜித்தோடைய வீடோ அனிதாவுடைய வீடோ ஒரு வீடு, அதனால ஒரு ராத்திரி 11 மணிக்கு போயிட்டு 12 மணிக்கு வெளியே வந்துட முடியும். இது வந்து 27 வீடு. நீங்க ஒவ்வொரு வீடு கிடந்தா ரெண்டாவது வீட்டுல ஆள் கண்டுபிடிச்சோம். அப்ப திரும்பி ஒரு அசம்பாவம் நடக்கக்கூடாது. நடக்கிறதுக்காக 4 பேர் காத்துட்டு இருப்பாங்க. காவல்துறையில பண்ணணும். நான் 27 வீட்டுக்குள்ள போனோம், ஒரு வீடு கிடையாது, 27 வீட்டுக்கு போலீஸ் அப்படி பர்மிஷன் வாங்கிடலாம்ல. கேட்டுட்டே இருக்காங்க. அது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? அவர் எப்படி பாத்து போறாரு? அவர் கண்ணை மூடிட்டு பாக்குறாரு. தலைவர் சார், நீங்க ஓட்டு போடாதீங்க. ஆள போறதா சொல்றவர். நீங்க ஓட்டு போட மாட்டீங்களா? ஏன் கொலை போறீங்க? ஓட்டு போடுறது கொலைப்படுகிறாங்க. கூப்பிட்டு பாக்குறது. உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? நீங்க கதறி அழுதுட்டே இருங்க. என்ன பிரச்சனை? எதிர்க்கட்சி 41 பேர் இறந்ததுக்கு யார் காரணம்னு கவலைப்பட மாட்டீங்க. அதுதான் சார். கூட்டு வந்து பாக்காரு. விசாரிக்குது. அவ்வளவுதானங்க. வழக்கு பதிவு. அவ்வளவுதான். நீங்க சரியான ஊபி. உங்களுக்கு நான் சர்டிபிகேட் கொடுக்குறேன். நீங்க வந்து சரியா இருக்கு.